சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு வாரியம் சார்பில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது என்ன நிகழ்ச்சினா, தனியார் பள்ளி மாணவர்களை, அதாவது பணக்கார வீட்டு பிள்ளைய, தனியார் பள்ளினா சும்மா வந்து இந்த அரசு உதவி பெறும் பள்ளி இல்லை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அந்த மாதிரி இல்லை, சிபிஎஸ்சி, அதுலேயும் வந்து வெளிநாட்டு சிபிஎஸ்சி, சர்வதேச அளவில் வெளிநாட்டு பிள்ளைய படிக்கிற ஸ்கூலில் வந்து பெரிய பணக்காரங்க கோடி கோடி அவங்க வச்சுருக்கவங்க படிக்கிற ஸ்கூலுக்கு, அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சிறந்த தொழில் முனைவரா, அந்த அங்கே படிக்கிற பிள்ளை சிறந்த தொழில் முனைவரா ஆக்குறதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதில் சிறந்த ஒரு குழந்தைகளோட, அந்த மாணவர்களோட கண்டுபிடிப்புகளுக்கு பரிசு வழங்குற நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு ஜீப் கத்தா போகிறது அன்னை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க போகிறாங்க. போகிறப்ப வந்து அவருக்கு தெரியாது, கண்டிப்பாக வந்து அது உண்மையிலே தெரியாது. அந்த ஸ்கூல்லேருந்து தன்னோட மகன் படிக்கிறாப்புல அப்படிலாம் அவருக்கு தெரியாது. யதார்த்தமாக போகிறாரு. போகிறப்ப ப்ரைஸ் வாங்க வராங்க, பார்த்தா அவர் பையனும் ப்ரைஸ் வாங்க போகிறாரு. அப்படி பூரிச்சு போகிறாரு. சான்றோர் என்ன கேட்டா தாய் அப்படிங்கிற மாதிரி வந்து தாம்பில்ல என் மகன் வந்து அவார்டு வாங்க வரையான், வந்து நல்லா சாதிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி வந்து அவார்டு வாங்குறேன் அப்படி பெருமைப்படுறாரு. பக்கத்தில் இருக்கிற நல்லா இருக்கேப்பா என் மனை பெருமைப்படுத்திட்டப்பா அப்படிலாம் இது பண்ணுறாரு. அப்படி இது பண்ணோன்னே அந்த தம்பி வராப்புல, நம்ம இதுக்கே வந்து நம்மகிட்ட மீடியாவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பழக்கம் இருக்குல்ல, ஓனர் மகன் அப்படின்னா வந்து அவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், அவன் தான் கடவுள் கணக்கா நினைப்பான், புகழ் துதி பாடுவான், ஐஸ் வைப்பான், இந்த மாதிரி சொல்லி செய்வோம்ல. அதே நினப்பில் இவன்கிட்ட போய் அந்த பையன் குட்டி பையன், மற்ற பையங்க அவன், ஆனால் அந்த பையனை கூட திறமையான பையங்க ஏகப்பட்டவர் இருக்காங்க. அவங்களாம் விட்டுட்டு இந்த பையனை போய் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்தோன்னே வந்து பேட்டி எடுத்துக்கிறேன்னா அவன் என்னமோ புஸ்ஸுன்னு இருக்கான். உனக்கு எந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட் பிடிக்கும்னா, எனக்கு வந்து கணக்குலாம் பிடிக்கும், வந்து மொழி பாடம் லாங்குவேஜ் தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னே. நடத்தா அமைச்சர் மகன் தமிழ் பிடிக்காதுன்னு சொல்கிறா அப்படியே. அப்படி இல்லைன்னா திராவிட கழகத்தோட வந்து அதாவது ஆங்கிலம் பேசுறது பெருமை ஆங்கிலம் அப்படின்னு நினைக்கிறத வந்து ஆங்கிலம் பேசுறது தான் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாப்புல, ஆங்கிலம் அப்படி கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாப்புல, அப்படி சொல்கிறாப்புலே நிருபர்லாம் நினச்சிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு இருக்காப்புல. ஃப்ரெஞ்சு மொழினா நானே தெரியாது நமக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சு பிரான்ஸ்னா ரஃபேல் தெரியும், நெப்போலியன் போனப்பட தெரியும், ஈபிள் டவர் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அந்த மொழியை எடுத்து படிக்கிறாப்புல வந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பா சொல்லி படிக்கிறாரா, யார் சொல்லி படிக்கிறான்னு தெரியல. ஏன்னா வந்து அவங்க அப்பா கூட சொல்லியிருப்பாரு, அடுத்த திமுக ஜென்மத்துக்கு ஆட்சிக்கு வராது, நம்ம வந்து குடும்பத்தோட வந்து இலங்கை தமிழர்கள் பிரான்ஸ் போன மாதிரி நம்மளும் பிரான்ஸ் போனாலும் போயிடுவான், அப்போ வந்து உபயோகப்படும் அப்படின்னு சொன்னாரா. இல்லை பெரிய பெரிய தொழில் தொடங்கலாம் பிரான்ஸில், அதனால் வந்து இங்கே வச்சு தமிழை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணாரா. இப்போ பிரெஞ்சு மொழி படிக்க சொன்னாரான்னு தெரில நமக்கு. ஆனால் ஒன்று பாருங்கள், நம்ம மட்டும் இழிச்சவன், நம்ம தமிழ் உலகத்தமிழ் வந்து அது வந்து அதை தவறே இல்லை. தமிழ் மொழியை படிக்கிறனால எந்த ஒரு அவமானமோ வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது தற்குறிதேன்னு சொல்லுவியான். தமிழ் படித்தா வேலை கிடைக்காது, ஹிந்தி படித்தா இந்தியா ஃபுல்லாக போகலாம், அதெல்லாம் வந்து தற்குறித்தனம், அதெல்லாம் வந்து அப்படிலாம் சொல்கிறா. தமிழ் படித்தா எங்கேயும் போகலாம், எந்த மொழியும் கற்றுக்கலாம், செவ்வாய் கிரகத்தில் கூட தமிழ் மொழியை வச்சு பேசலாம், எழுதலாம், பிரச்சனையே இல்லை. அங்கே இருக்க ஏலியன் பழகிக்கணும் தமிழை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மொழியை தெரிஞ்சிருக்கக்கூடாது, நீ கற்றுக்கிறவே கூடாதுங்கிறதே தவறு. வந்து தமிழ் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறேன், தற்குறி பையன் சல்லி பையதைன்னு சொல்லுவாங்க. அது இல்லை, அப்படி இல்லை. எல்லா மொழியும் கற்றுக்கிற கூடாதுன்னு சொல்கிறதே தவறு. நம்மளை பூரா இந்தி மொழியை கற்றுக்கிறாங்க கூடல, அதாவது இந்தி மொழியை கற்றுக்கிட்டு வேலைக்காக சொல்ல, இந்து மொழியை கற்றுக்கிட்டு அவங்கள என்ன இருக்குது, இலக்கியமோ வந்து அதில் சுவை என்ன இருக்குது, தமிழ் மாதிரி திருக்குறள் இருக்கா, இல்லை சிலப்பதிகாரம் இருக்கா, சிந்தாமணி இருக்கா, ஐம்பெருந்தொகை இருக்கா, எல்லாம் இது மாதிரி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், இல்லை பேசி பழகலாம், அது தப்பு இல்லை, எல்லா மொழியும் கற்றுக்கலாம். அந்த மாதிரி இந்தியை நம்மளை படிக்க விடாமல் செஞ்சுருக்காங்க. ஆங்கிலத்தை வலுக்கட்டாயமாக திணிக்கிறாங்க. என்ன வரையும் ஆங்கிலம் தெரிஞ்சாதே பெரிய ஆள், ஆங்கிலம் தெரியலன்னா மட்டமான ஆள் அப்படிலாம் பேசுகிறாரு. அப்படிலாம் பேசுகிற ஆளுக்கு இன்னும் இருக்காருங்க வந்து ஏதோ ஆங்கில ஏகாதிபத்தியம் இன்னமும் நம்ம காலனி ஆதிக்கம் தமிழகத்தை விட்டு போகாத சூழல் இருக்கோங்கிற தோன்ற அளவுக்கு ஆங்கிலத்தை முன்னிறுத்துறா. இதெல்லாம் காலகட்டம் வந்து இன்னும் நிலவிக்கிட்டு இருக்கு. அங்கே ஆங்கில ஏகாதிபத்தி இன்னும் நம்மளை வந்து கிறிஸ்துவ ஏகாதிபத்தி நம்மளை சூழ்ந்துக்கிட்டு இருக்கு, அதே உண்மை. அதை மாதிரி ஆனால் இந்திய மொழிகளை இது பண்ணுறாருங்க, படிக்க வந்து இது பண்ணுறாங்க. அந்த திராவிட கட்சிகள், ஆங்கிலேயருக்கு விலை போன திராவிட கட்சிகள் நம்மளை வந்து இது பண்ணிட்டேன். ஆனால் ஆங்கிலமாவது ஒழுங்காக கற்றுக்கிற விட்டாங்களா, ஆங்கிலமும் ஒழுங்காக கற்றுக்கல, இன்னும் தற்குறித்தனமாக தான் இருக்கான். ஒரு போட்டாங்கன்னா நமக்கு புரிய மாட்டுது. நமக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ வந்து பஸ்ஸு வந்துருச்சா, பஸ் ஸ்டாண்டு போனையா, இந்த மாதிரி தான் இங்கிலீஷை பயன்படுத்துகிறோமே தவிர பேச தெரியுதா, அது பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. அந்த மாதிரி ஆங்கிலமும் கற்றுக் கொடுக்கல. சரி தமிழாவது ஒழுங்காக தெரியுதா, தமிழும் தெரியாது நமக்கு. ட்ரேடர்ஸ்னா என்ன, ஜெராக்ஸ்னா என்ன, ஜெராக்ஸ் கூட எல்லாத்தையும் தமிழ் அழிச்சு ஆங்கிலத்தை கொண்டு வண்டியான். அது தமிழ் தூய தமிழ் சொல்லும் தெரியாது.
தூய தமிழ் சொல்லவும் தெரியல, தமிழும் தெரியல, ஆங்கிலமும் தெரியல, வேற்றுமொழியும் தெரியல. ஆனால் அமைச்சர் மகன் பாருங்க, எனக்கு தமிழ் முக்கியம்ல, பிரெஞ்சு முக்கியம், பிரெஞ்சு படிக்கிறாப்புல. அந்த ஸ்கூல்லலாம் நம்மளை என்று கூட ஸ்கூலை பார்க்க கூட முடியாது நம்ம. நம்ம அதாவது எப்படின்னா வந்து பணக்காரன் என்னவெல்லாம் படிக்கலாம், எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம். இல்சவன் வந்து ஏழையை வந்து படிக்க முடியாது, கூலி வேலை தெரியாமல் படிக்க முடியாது அப்படிங்கிற சூழலை உருவாக்கி வச்சுருக்காருங்க அமைச்சர். என்ன நான் இத்தனைக்கு நீ பள்ளி கல்வித்துறை அமைச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் உங்களதே இருக்கு. உன் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா தானே நீ வாத்தியாரை மறட்டுவ, என் பிள்ளை ஏன் இப்போ படிக்கலை அப்படின்னு மறுட்டினா தானே ஸ்கூல் வழங்கும். என்னதான் நடக்குது தமிழகத்தில்? தமிழை போற்றி.